ஸ்ரீ திருச்செங்குன்றூர் திருத்தல மாஹாத்மியம். சத்குரு கூறினார், பகவான் ஸ்ரீஹரி இந்த நகரத்தில் சங்க தீர்த்த பள்ளத்தாக்கின் கரையில் இருக்கிறார். சிவபெருமான் வழிபட்ட கருணை கடல் பிரகாசிக்கிறது. பெரும் பாவங்களை அளிக்கும் இந்த யாகத்தின் மகத்துவத்தை இப்போது விவரிக்கிறேன். அதை கேட்பதன் மூலம் எல்லா இடங்களிலும் ஒருவன் வெற்றி பெறுகிறான். முன்னொரு காலத்தில் அந்தகன் என்ற அரக்கர்களின் வலிமை மிக்க அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவர் மிகவும் பயங்கரமான துறவரங்களை செய்தார். இது தெய்வங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவனது துறவரத்தால் அடக்கப்பட்ட பிரம்மதேவர் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். தெய்வங்களின் ஆயுதங்களுடனான போரில் வெல்ல முடியாத மற்றும் வெல்வதற்கு இயலாத நன்மை தருவதாக வாக்களித்தார். ஒன்று தேவர்களின் அதிபதியின் இடியால் அல்லது யமனின் தடியால் அல்லது வருணனின் கயிறு மற்றும் வருண தேவரான காற்றின் சங்கம். ஒன்று சிவபெருமானின் சூலாயுதத்தால் அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரத்தால் அல்லது ஒரு படையின் தளபதியின் சக்தியாலும் மற்றவர்களின் சிறந்த ஆயுதங்களாலும் வெல்ல முடியாதவர் என்று கூறும் பெயர்களில் அவர் மிகவும் குறைந்தவர். அவரது தவத்தை கண்டு பிரம்மதேவர் அவருக்கு ஒரு வரமளித்தார். அவர் மிகவும் வலிமையானவர் மற்றும் அவரது இயல்பு மற்றும் பரிசுகளை பற்றி பெருமிதம் கொண்டார். பொல்லாத ராமபிரான் தேவர்களுடன் பெரும் போர் புரிந்தார். தேவேந்திரன் தலைமையிலான அனைத்து தேவர்களையும் தாக்கினார். அழிவை உண்டாக்கும் அருளிடம் அடைக்கலம் புகுந்தனர். சிவபெருமான் ஒரு காளையின் மீது ஏறி அனைத்து தேவர்களும் சூழப்பட்டார். முக்கண்ணன் ராமபிரான் அந்தகனுடன் பயங்கரமாக போர் புரிந்தார். அவர் ஒரு பயங்கரமான கோடரியை எடுத்து அவனது தலையை வெட்டினார். அந்தகன் சிவபெருமானை மாயையின் வடிவில் ஏமாற்றினான். கோடாரி உடைந்தது. சிவபெருமானின் பலம் சிதைந்தது. சிவபெருமான் திடீரென தேவர்களை விட்டு மறைந்தார். தரையில் காடுகளும் மலைகளும் சூழ்ந்த கேரள தேசத்தை அடைந்தோம். சங்க தீர்த்தம் எனப்படும் புண்ணிய ஸ்தலத்திற்கு அருகில் பெரும் துறவு மேற்கொண்டார். தாமரை கண்களை உடைய பரம புருஷன் அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்தார். கருணை கடல் சங்கம் சக்கரம் அனைத்தையும் தாங்கிக் கொண்டது. அவருக்கு துர்கா, சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி தேவியர் சேவை செய்தனர். வணங்குவதற்கு கடினமான பிரபஞ்சத்தின் இறைவன் உண்மையை கூறினார். இறைவன் கூறினார், பிரம்மதேவரை தாங்கள் செய்த துறவுகளால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா தெய்வங்களும் இருளால் துன்பப்படுத்தப்படுவதை நான் அறிவேன். முன்னொரு காலத்தில் ஹயக்ரீவன் என்ற கொடியவன் இருந்தான். சம்பிரதாயங்களை குழப்பி தன் துறவரத்தால் வேதங்கள் அனைத்தையும் எடுத்து சென்றான். பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் குதிரையின் கழுத்து வடிவத்தை எடுத்தேன். போரில் அரக்கனை கொன்ற நான் வேதங்கள் அனைத்தையும் விழுங்கினேன். பின்னர் அவர் அதே ஈட்டியால் அசுரர்களின் மோசமானவர்களை கொன்றார். சந்திரனின் கலையை உடையவரே, அந்த ஈட்டியை நான் தமக்கு தருகிறேன். அபிரானன் என்ற ஒரு புகழ்பெற்ற முனிவர் ஒருவர் பெரும் துறவுகளை மேற்கொண்டார். அவருக்கு சரஸ்வதி லக்ஷ்மி என்ற மகள் இருந்தாள். இதோ என் மணாளரே, உலகங்களின் தலைவரே, நான் கூறுகிறேன். ஐயனே, நான் இந்த பேச்சு தெய்வத்தின் கணவராக ஆனேன். இந்த அந்தகன் இருள் வடிவில் தேவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டான். சின்மயத்தின் ஈட்டியால் அவனை போரில் கொன்று விடுங்கள். முன்பு துர்கா தேவியானவள் மகிஷாசுரனை கொன்றாள். அவன் துன்மார்கன் மற்றும் பிரம்ம வித்யை வடிவில் இருளின் முறைகள் நிறைந்தவன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பேசிய ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி சரஸ்வதி தேவியிடம் கூறினார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையான சக்தியான துர்கா தேவி சிவபெருமானிடம் அந்த திரிசூலத்தை என்னிடம் கொடுங்கள். அப்போது ஹயக்ரீவரின் மனைவியான சரஸ்வதி என்ற பேச்சு தெய்வம் தோன்றினாள். இருளின் முறைகளை அளிக்கும் அறிவின் ஈட்டியை அவருக்கு கொடுத்தார். பின்னர் அதே ஈட்டியால் அவர் தெய்வங்களின் படைகளுடன் போரிட்டார். காளை கொடி அசுரர்களின் அதிபதியான அந்தகனை கொன்றது. அப்போது முனிவர்களும் தேவர்களும் ஜெய ஜெய என்று துதித்தனர். தேவர்களின் இறைவன் மகாதேவரே, காளை கொடியுடன் சிவபெருமான், ஹயக்ரீவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் வாக்தேவியுடன் இருந்தனர். இது மகாதேவருக்கும் தேவி துர்க்கைக்கும் சிறந்த தலமாகும். இந்த புண்ணிய திருத்தலம் மிகவும் புனிதமானது மற்றும்
அறியாமை இருளை அளிக்கிறது. இது மனிதர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து எதிரிகளை அழிக்கிறது. திருச்செங்குன்றூர் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.